இந்த நோய் உங்களுக்கு இருந்தா இது உங்க வாழ்க்கையவே சிதைச்சிடும். இது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. என்னங்க இப்படி நோய்கீன்னு சொல்லி பயமுறுத்துறீங்கன்னு நினைக்காம இந்த வீடியோவை முழுசா பாத்துடுங்க. சப்போஸ் இந்த நோய் உங்களுக்கு இருந்தா அதை குணப்படுத்திக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும். அட, நான் சும்மாலாம் சொல்லலங்க, உண்மையத்தான் சொல்றேன். இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய கூட புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. நோய் அப்படின்னா என்ன? ஒரு உயிரினத்தோடைய அமைப்போ அல்லது அதோட செயல்பாடுகளோ இயல்பு நிலையிலிருந்து மாறி சிதைவடைகிறது தான் நோய்னு சொல்றாங்க. நம்மள 90% மக்கள் மனசளவுல இயல்பு நிலையில இல்ல. அதனால அவங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமா இல்ல. இப்படி மேயற மாட்ட நக்கர மாடு கெடுத்த கதையா நம்மளுடைய மனசு கெட்டது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்பையும் சேர்த்து கெடுக்குது. இப்படி மனசுனால உடம்புக்கு நோய் வர இந்த நிலைய சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு மாடர்ன் மெடிசன் சொல்லுது. நம்ம சொசைட்டில உடம்பு சரியில்லைன்னு ஈஸியா சொல்லிட முடியுது. ஆனா மனசு சரியில்லைன்னு சொன்னா எல்லாரும் நம்மள பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க. மனச பத்தியோ அதோட நோயை பத்தியோ இங்க ஓப்பனா பேசவே முடியறதில்ல. இந்தமா நல்லா இருக்கிற என்ன மனநோயாளின்னு சொல்ல வரையான்னு கோபப்படாதீங்க. நீங்க என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். மனசோடைய இயல்பு கெட்டு நோயை மனசளவுலையும் உடம்பளவுலையும் சுமந்து திரியற 90% ஆட்கள்ல நீங்களும் இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிங்க. உங்க மனசு இயல்பு தெரிஞ்ச நிலையில இருந்தா அது நிச்சயமா நோய். ஔவையார் ஆத்திச்சூடியில இயல்பலாதன செய்யல் அப்படின்னு இதத்தான் சொல்றாங்க. இயல்பு தெரிஞ்ச மனநிலை அப்படின்னு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா வேண்டா வெறுப்பா வாழ்றது, உங்க இக்கிகைப்படி வாழாம வேற எதையோ செஞ்சு உங்க வாழ்க்கைய தொலைக்கிறது, கவலை, பயம், பதற்றம், குற்ற உணர்வு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி உணர்வுலேயே எப்பவுமே இருக்கிறது. இப்படி மனசீர் கெட்டனால நம்ம உடம்புல சில டாக்ஸின்கள் உற்பத்தியாகும். அதன் மூலமா தலைவலி, உடம்பு வலி, மூட்டு வலி, தோல் நோய், செரிமான சிக்கல், மலச்சிக்கல், பைல்ஸ், ஏன் ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய நோய் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட மனசு இயல்பு தன்மை செதஞ்சு அதனால உங்க உடம்புக்கு வரக்கூடிய சைக்கோசோமேட்டிக் டிசார்டருக்கு எந்த மருத்துவ முறையிலையும் மருந்து கிடையாது. எவ்வளவு செஞ்சு மருத்துவம் பார்த்தாலும் அந்த நோய் சரியாகாது. முள்ளால எடுக்கிற மாதிரி மனசுல வர நோயை நாம மனசு வச்சா நம்ம மனசாலேயே சரி செய்ய முடியும். மனச அதோடைய இயல்பு நிலையில வச்சுக்கோங்க. உங்களுடைய தீராத பல நோய்கள் தீர இதுதான் ஒரே வழி. நீங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க நிச்சயமா மாற்றத்தை விரும்பக்கூடிய மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்க மனசு இயல்பு நிலைக்கு திரும்பும், இல்ல ஆல்ரெடி இயல்பு நிலையில தான் இருக்கும். உங்களுடைய லைஃப் ஹெல்த்தி, வெல்த்தி அண்ட் ஹாப்பியா அமைய என்னோட வாழ்த்துக்கள். உங்க மனசையும் உடலையும் நலமா வச்சுக்க நம்ம சேனல்ல இருக்கிற 3 மினிட் புக் சம்மரியை கேளுங்க. புது அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.